ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. எங்கள் பட்டு பிள்ளைக்கு முட்டை வாங்கின்னு வந்தா எங்கள் வீட்டு குட்டிமா வாங்கின்னு வந்து தான் அவன்னா சேட்டை பண்ணுறான் பாருங்க. அப்புறம் அந்த முட்டையை அலசிட்டு அவனுக்கு ஆவி காட்டி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து உரிக்கிறதுக்குள்ளே அவன் எங்களை குட்டி போட்ட பூனை மாதிரியே சுற்ற ஆரம்பிச்சிட்டான். கம்முன்னுறான்னு அடக்கிறதுக்குள்ளேயே அவன் கம்முன்னு உக்காயினி என்ன முறைக்கிறான், பசங்களை முறைக்கிறான், எல்லாரையும் முறைச்சி பார்த்துன்னு இருக்கிறான். ஒன்றும் அவனால் தாக்கு பிடிக்க முடில அதை உரிக்கிறதுக்குள்ளே. அப்புறம் ஒரு வழியாக உரிச்சி அவருக்கு கட் பண்ணி முழுசாக கொடுத்தா முழுசாக முழுங்கிடுறாங்க. அதனால் கத்தி எடுத்து கட் பண்ணி அவனுக்கு சின்ன சின்ன பீஸாக வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. தட்டில் வச்சாக்கா வழிக்கு ஓடி போகுதுங்களா, அதனால் அவன் கீழே மேலேயும் இது பண்ணிடுறான். முழுசாக முழுங்கிடுறான். அது என்ன ஆகும் தெரியாது. அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்த பிறகு எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். சாப்பாட்டெல்லாம் அவனுக்கு அடிச்சிக்க ஆளே இல்லைங்க. நல்லா இருந்தால் தாங்க சாப்பிடுவான். இந்த பால் சாதம் தயிர் சாதம்லாம் சாப்பிட மாட்டான். என்னைக்காச்சும் விரத நாளில் அந்த மாதிரி பால் சாதம் தயிர் சாதம் தந்துட்டா இந்த மாதிரி தாங்க ஊட்டின்னு கிடக்கணும் அவனுக்கு. அவன் இதே கறி சாதம்லாம் அப்படியே அவிச்சி கறியும் சாதத்தையும் வச்சா மஞ்சத்தூள் போட்டு வச்சா சாப்பிட்ருவான். நாம் இதை மாதிரி தயிர் சாதம்னா அவனுக்கு இதை மாதிரி ஊட்டி கஷ்டப்பட்டு இது பண்ணணும். இந்த முட்டையை எவ்வளோ பிரியமாக சாப்பிட்றான். இதே மாதிரி தயிர் சாதத்தை சாப்பிட சொல்லுங்கள். ரொம்ப சேட்டை பிடிச்சவங்க. சாமி படைக்கிற நாளில் இவங்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் அந்த நாளில் மட்டும் அவனுக்கு சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா சாப்பிட்ருவான். அதனால் அப்போ சப்பாத்தி ஏதாச்சும் அவனுக்கு ரெடி பண்ணி வச்சிடுறது சாமி படைக்கிற நாளில் மட்டும். எங்கள் பட்டுக்குட்டி சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக